நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூலை 18 முதல் ஜூலை 24 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் வாங்க. இப்பொழுது நாம் வார ராசி பலனை பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு. ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. பூமி சம்பந்தப்பட்ட, அதாவது இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க சம்மந்தப்பட்டவர்கள், லேண்ட் புரோக்கர்ஸ், இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த செவ்வாய் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க, தரகர்கள், இது மற்ற வீடு கட்டுறவங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க, இப்படி எந்த ஒரு பூமி சம்மந்தப்பட்ட வேலை இருக்கோ எல்லாருக்கும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பாருங்கள், கூட ராகு பகவான் சேர்ந்துருக்கிறார். செவ்வாயே நல்லா செய்வார், கூட ராகு சேர்ந்தால் இன்னும் பிரம்மாண்டத்தை அதிகப்படுத்துவார். அப்போ கண்டிப்பாக இடம் வாங்குறது, இடம் விற்கிறது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ காலமாக நினச்சிருப்பீங்க. இப்போ அந்த உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகு ராசியில் இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அனுப்புவார் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக அல்லது உத்தியோகத்துக்காக, சொந்த தொழிலுக்காக, இப்படி இப்போ உயர்கல்விக்காக இப்படி அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் சில மைனஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும், தூக்கம் குறைவு ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகு போகக்காரங்க, வசதி வாய்ப்புகளை இன்னும் மேம்பாடு அடைய செய்வது அப்படிங்கிறது தான் இவருடைய தாரக மந்திரமே. அப்போ வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. 3ஆம் இடம் என்பது முக்கால் சுகம். அப்போது குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். இருந்த போதிலும் பண வருவாய் கூட நல்லா சிறப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வாரம் விலையுயர்ந்த பொருட்களை, வீட்டுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அது ஆடைகளாகட்டும், இல்லை ஆபரணங்களாகட்டும். அவங்களுடைய தேவைகள், ஆபரணங்கள் மீன்ஸ் உங்களுக்கு நகை, தங்க நகை, வைரம், வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாகவே இருப்பாங்க, எந்த குறையும் இல்லை. 4ஆம் இடத்துல உங்களுக்கு பாருங்கள், 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார். இருந்து குரு பார்வையில், சூரியன் புதன் அங்கே தான் இருக்காங்க 4ஆம் இடத்துல கடகத்தில். குரு பார்வையில் இருக்கிறதால படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிபுணத்துவ யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குறார், குருவும் 4ஆம் வீட்டை பார்க்குறார். பூமி, இடம், காலிமனை, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படி உங்களுடைய என்ன அபிலாஷைகளோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் சொந்த வீடோ வாடகை வீடோ இப்போ குடியிருக்கிற வீடு வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வாஸ்து தோஷம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்துல கேது இருந்து சனி பார்வையில் இருக்குங்க, இது ஒரு மைனஸ்.
7ல் சனி இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள, அதாவது சனி இல்லைங்க, சனி பார்வை இருக்கிறது 7ஆம் இடத்துல, கேது இருக்கிறார். அப்போது 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அதே நேரத்தில் தொழில் பார்ட்னர் மூலம் கூட பிரச்சனை ஏற்படும், மனது கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. அதே நேரத்தில் கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் ஒரு சிலருக்கு கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9க்கும் 12க்கும் உடையவர் 12இல் இருக்கிறார், ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த குரு பகவான் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக உங்களை அனுப்பி வைப்பார். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 9க்குடையவன் ஆட்சியில் இருக்கிறதால யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதிக லெபோரியஸ், அதிகமாக வேலை பளு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ அதுபடி கேளுங்க. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி தொழில்காரகன், உத்தியோகக்காரகன் வக்ரமடைஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடியது. அல்லது நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி வந்து ஒரு திருப்திகள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. திருப்தியே இருக்காது. நீங்கள் அதிகமாக வேலை பார்க்கணுன்னு இல்லையா, அப்போ எப்படி திருப்தி இருக்கும்? தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அதே நிலை தான். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.